ஆனமலையில் வந்து ஆனமலை, உடையோளம், வேட்டைக்காரன்புது 4 பேரூராட்சி கழிவு நீருமே மலங்கலந்து ஆற்றுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கு. போன ஆட்சியில் வந்து 7,5 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அப்புறம் ஆட்சி மாறினோடனே அது காட்சி மாறிச்சு. இப்போ இந்த 5 வருஷத்துலேயுமே அதே தான் இருக்குது. இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மலங்கழிந்த கழிவு நீரை குடிச்சிட்டு இருக்கிற எண்ணெய் உட்பட. இதுக்கு ஒரு தீர்வு என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. எந்த இடங்கய்யா பர்டிகுலர் கரெக்டா? ஆனமலையிலேங்கய்யா மாசாணியம் கோயிலில் மாசம் வந்து 2 லட்சம் பக்தர்கள் வராங்க. அந்த கழிவு ஆத்துக்குள்ள தான் வருது. சரி, ஆனமலை பேரூராட்சி கழிவு. ஓகே, புரிஞ்சிச்சு. அந்த கழிவு நீர்ல வந்து அந்த கழிவு நீர் சுத்திகரிப்புக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு உறுதியா ஐயாவுடைய கோரிக்கையை இங்க நகரமன்ற தலைவர்களிடமும் எங்களுடைய பொறுப்பாளர்கள் கவனத்துக்கு கொண்டு போறோம். அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். இப்ப கோவை மாவட்டம் முழுமைக்கு சேர்த்து பேசுறோங்கிறதுனால அவரால் அக்யூரேட்டா கரெக்டா சொல்ல முடியுன்றதை எடுத்துக்க முடியாது. அண்ணா உறுதியா வந்து நீங்க அண்ணா அட்ரஸ் பண்ணிருக்காங்க. தலைமுறை கவனத்துக்கு கொண்டு போறோம். ஓகே, நன்றிண்ணா. ஐயா நீங்க சொல்லுங்க. நாங்க தான் அதுக்கு நல்லா பண்ணணுங்கிறதுக்கு தானே 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கோம். பேரு வச்சுங்க, சோறு வைக்கலையே. 7 கோடி ஒதுக்கி இருக்கீங்க, அப்பயே நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. அவரே சொன்னாரு காசு ஒதுக்கி வச்சிருக்கீங்க, நல்லது. மாறி போச்சு, நீங்க சரி பண்ணி கொடுத்தா உங்க மக்கள் வாழ்த்தி இருப்பாங்க. நாங்க இப்ப சொல்றோம் ஐயா, திரும்பவும் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நானு திமுகவை காட்டிலும் கோவை மக்களுக்கு நீங்க அதிகமா கடமைப்பட்டிருக்கா நான் ஃபீல் பண்ண தனிப்பட்ட முறையில். ஏன்னா நாங்க தான் மக்கள் அதிக அளவுல வெற்றியை கொடுத்திருக்காங்க. மக்களை காக்குறோம். அப்ப நீங்க நிதி ஒதுக்கீடு போயிருக்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கணும்ல. அப்ப செஞ்சு கொடுத்துருக்கணும்ல. நீங்க நிதியை ஒதுக்கணும். ஆட்சி மாறிடுச்சு, அடுத்த ஆட்சி மாற போகுது. அண்ணா திமுக ஆட்சி வந்தா அவர் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றும். சரி, ரைட். பதிவு பண்ண ஐயாக்கு தெரியும். 3 முறை கேரள அரசோடு போராடி பண்ணிருக்கோம் அந்த அவர் சொன்ன ஆலியார் தண்ணிக்காக. இல்ல, இத நான் வந்து மீண்டும் சொல்றேன். ஐயா சொல்லிட்டாருங்க, ஏத்துக்க முடியாது. என்ன பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஆட்சி மாறும் காட்சி மாறினா அவருக்கு சாயம் பூச விரும்பல. ஆனா உறுதியா செக் பண்ணிட்டு இதே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு என்ன இருக்குன்னு நான் ஒரு தலைவரோட கொடுக்குறேன். கண்டிப்பா. நன்றி தம்பி. நீங்க கழிவு நீர் அது வந்து மாவட்டம் முழுவதுமே பல இடங்கள்ல இருக்கு. நம்ம கிட்ட பேட்டிகள்லாம் இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த கழிவு நீர் குடிநீரோட கலந்து வருதுங்கிற பிரச்சனை சில இடங்கள்ல இருக்கு. நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன? கழிவுநீர் மேலாண்மையில சிறந்து விளங்கக்கூடிய நாடு ஸ்வீடன் நாடு. இந்த ஸ்வீடன் நாடு வந்து எந்த மாதிரி கழிவுநீர் மேலாண்மையை வந்து சரியா பார்க்கலாமா? நீங்க செக் பண்ணி பாருங்க. தரவுகளோட நான் பேசுறேன், போற போக்குல நான் பேசிட்டு போகல. சொல்லுங்க. ஸ்வீடன் நாடு, இந்த ஸ்வீடன் நாட்டுல எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நாங்க அவர்களை பின்பற்றி நாங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்துவோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் போராடுறதா சொல்றீங்க. தனிநபர் குற்றச்சாட்டுகள் வேண்டாம். இப்ப இங்க கோவை மாவட்டத்துல நிறைய இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டதா தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். விவசாயிகள் நாங்க மக்களை போய் பார்த்தோம், அங்கே நிறைய சொல்றாங்க நிறைய இயற்கை வளங்கள் கொள்ளை போகுது. நீங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன? நாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இது மதுக்கரை கிணத்துக்கடவு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியா கனிம வள கொள்ளைன்றது ரொம்ப அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டோம். காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி போக்குவரத்து அதிகமாக இருக்குது, எல்லா கட்சிக்காரங்களும் நடத்தக்கூடிய இடத்துல தான் அனுமதி கொடுங்க நாங்கள் போய் கேட்டோம். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னான்னு கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. நாங்கள் எங்களுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவில் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம். எங்கள் கனிம வள கொள்ளையை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்றத நாங்கள் தெளிவாக நாங்கள் எங்களுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவில் கொடுத்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரும்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவு கனிம வளங்களை நாங்கள் வந்து போற்றி பாதுகாக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை போராட்டங்கள் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட்டம் பண்ணி அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு, வேற யாரும் பண்ணதில்லை. ஓகே, நன்றி தம்பி.